நமக்கு நிறைய விஷயங்களுக்கு கோபம் வருது. அதுலேயும் யாருக்கும் முன்னாடி நம்மளை கண்ணியம் இல்லாமல் நடத்திட்டாங்கன்னா, இல்லை மரியாதை இல்லாமல் நடத்திட்டாங்கன்றாலோ, இல்லை நம்ம மீது கோபப்பட்டுட்டாங்க, அடுத்தவங்க முன்னாடி நம்ம மீது கோபப்பட்டுட்டாங்க அப்படின்னா, அது இன்னும் அதிகமாக கோபம் வரும். அவங்க முன்னாடி எப்படி நீங்கள் அப்படி செய்யலாம்? எப்படி அப்படி பேசலாம்? ஏன் அப்படி பேசுவீங்களா? அடுத்தவங்க முன்னாடி இப்படி பேசுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? இப்படி அடிப்பீங்களான்ற மாதிரி அதுக்கு நிறைய கோபம் வரும் நமக்கு. எல்லா செயல்களுக்கும் ரசூலுல்லாஹ்விடத்துல முன்மாதிரி இருக்கிற மாதிரி இந்த ஒரு செயலுக்கும் ரசூலுல்லாஹ்விடத்துல முன்மாதிரி இருக்குது. தெரிஞ்சுப்போமா? அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணக்கூடிய லைக் நம்ம ஷேர் பண்ணலைன்னாலும் யூடியூப் தன்னாலே என்ன செய்வாங்க, லைக் ஜாஸ்தி ஆகும்போது அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம மூலியமாக அடுத்தவங்க பார்க்குறதுக்கும் அல்லாஹ் நமக்கு நற்கூலியை கொடுக்கட்டுமே. சரி வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். ரசூலா என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருக்காங்க. ரசூலா ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்லேயும் இருக்கிறது அவங்களுடைய வழக்கம், ஒவ்வொரு நாளும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருக்கும்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலாவுக்கு ஒரு உணவு கொடுத்து விட்றாங்க. ஒன்று அந்த உணவு ரசூலாவுக்கு பிடிச்சமான உணவாக இருந்திருக்கலாம், அதனால கொடுத்து விட்டுருந்துருக்கலாம். இல்லைன்னா நம்ம இதை அது எது செஞ்சுருக்குமே ரசூலா சாப்பிடட்டும் அப்படின்ற ஒரு ஆசையிலையும் கொடுத்து விட்டுருந்துருக்கலாம். அதே மாதிரி அந்த உணவு என்ன செய்கிறாங்க, வேலையாள்கிட்ட கொடுத்து இதை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருப்பாங்க ரசூலா, நீங்கள் போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாவுக்காக கொடுத்து விட்றாங்க. இது பார்த்ததும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. இது வேறு யார்கிட்டேருந்தும் வந்திருந்தா கூட ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு இவ்வளோ கோபம் வந்திருக்காது. அது தன்னுடைய இன்னொரு மனைவியாச்சே, ரசூலாவுடைய மனைவியாச்சே, என்னுடைய ரசூலா வந்து என்னுடைய வீட்டில் இருக்காங்க, அப்போ நான் செஞ்சு கொடுக்க மாட்டேனா? என்னுடைய கணவர் என்னுடைய வீட்டில் இருக்கும்போது நான் செஞ்சு கொடுக்க மாட்டேனா? இவங்க ஏன் கொடுத்து விட்றாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. கோபத்தில் என்ன செஞ்சிடறாங்க, அந்த தட்டையை தட்டி விட்டுடுறாங்க. தட்டி விட்டால் அந்த ஃபுட்டும் கொட்டி போயிடுது, பிளேட்டும் உடஞ்சிடு. இது உடஞ்சதுமே ரசூலாவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய செயல் பிடிக்கலை, கோபம் வருது அவங்களுக்கு. ஏன்னா அது இன்னொரு மனிதர் முன்னாடியும் அவங்க நடந்துக்கிறாங்க. இப்போ வேலையாள் முன்னாடியுமே நடந்துக்கும் போது என்ன இவங்க ரசூலாவுடைய வீட்டில் இவ்வளோ சண்டை வருதே, சச்சரவு நடக்குதேன்னு தெரிஞ்சிக்க மாட்டாங்களா? அது எல்லாமையும் ஒரு அன்பளிப்பு வரும்போது இப்படி நடந்துக்கிறது நல்ல விஷயம் இல்லையே அப்படின்ற மாதிரி ரசூலாவுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ கோபம் வரும்போதுமே ரசூலா என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம கோபப்பட்டோம்னா திரும்பவும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கோபத்தை ஏற்படுத்தும். அதனால ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டிலேருந்து ஒரு பிளேட் எடுத்து, இந்த பிளேட் தான் உடஞ்சி போச்சு, பிளேட்டு திரும்ப கொடுத்து விடணும் இல்லையா, அதனால ஒரு பிளேட் எடுத்து அந்த வேலையாள்கிட்ட கொடுத்து இதை போய் நீங்கள் கொடுத்துருங்க, காரத்தும்முக்கும் உங்களுடைய தாய்க்கு கோபம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்ற மாதிரி அவங்களாம் வழி அனுப்பிட்டாங்க. இவ்வளோதான் ரசூலாவுடைய கோபம் அங்கனே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹதீஸ்களை பார்க்குறோம். ஒரு மனிதருக்கு முன்னாடி ரசூலாவுடைய மனைவி கோபப்பட்டு ரசூலாவுக்கு அந்த இடத்துல கண்ணிய குறைவு ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல் தானே, அடுத்தவங்க முன்னாடி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற மாதிரியான ஒரு செயல் தானே. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கோபப்பட்டும் அந்த இடத்துல ரசூலா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தலை. ரசூலாவுக்கும் கோபம் வருது, ஆனால் ரசூலா என்ன செய்கிறாங்க, கோபத்தை வெளிப்படுத்தாமல் இதுக்கு மேலே இது பேசணுன்னா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவங்களுக்கு இன்னும் கோபம் வரும். இது உங்களுடைய தாய்க்கு கோபம் வந்துருச்சுன்ற மாதிரி அந்த நிலையிலேயே கோபத்தை ரசூலா ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஹதீஸை பார்க்குறோம். நமக்கும் கோபம் வரும், நமக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வருதோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஏதோ கண்ணிய குறைவாக நடத்திட்டா அது நல்ல கோபம் வரும். அப்போ நம்முடைய கோபத்தையும் ரசூலா எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.